அர்ஜுன், இது நிஜமா? நீ என்ன மன்னிச்சிட்டியா? நேரமாச்சுன்னா அப்புறம் கோவிலுக்கு போக முடியாது. நடை சாத்திடுவாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சத்யா, ஹலோ. கல்யாணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடி தேங்க்ஸ்? ரொம்ப நாள் கழிச்சு உன் குரல்ல சந்தோஷம் தெரியுது. என்னடி நடந்துச்சு? நீ சொன்ன மாதிரியே பிரெக்னன்சி கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல wrap பண்ணி அர்ஜுன் பாக்குற மாதிரி வச்ச. சரி, அவர் அந்த கிஃப்ட பாத்தாரா? நீ கன்சீவா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இத்தனை நாளா என் முகத்தை கூட பார்க்காம இருந்த அர்ஜுன் இன்னைக்கு உன் பர்த்டேக்கு நான் கொடுத்த புடவைய கட்டிட்டு வா, கோவிலுக்கு போலான்னு சொல்றாண்டி. அப்படின்னா அந்த கிஃப்ட பாத்திருப்பான்னு தானே அர்த்தம்? கண்டிப்பா பாத்திருப்பாரு. இல்லனா இந்த சேஞ்ச் எப்படி வரும்? நான் தான் அப்பவே சொன்னலடி, இத முன்னாடியே பண்ணிருந்திருக்கலாம். இத்தனை நாள் தேவையில்லாம நீ கண்ணீர் வடிச்சிருக்க வேண்டாம்ல. ஆமா கல்யாணி, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். முட்டாள் முட்டாள், நானே ஒரு முட்டாள். அர்ஜுனால உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெறுக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ எல்லாம் என் கூட இருக்கல, கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சரி, நான் கிளம்பி ரெடி ஆகணும். உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, போயிட்டு வா. Have a wonderful day. அர்ஜுன், நீ கொடுத்த பர்த்டே புடவை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இந்த கிஃப்ட் சத்யா, இரு இரு இரு. அப்பா, அம்மா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் ஹாலுக்கு வாங்க. ஏ சத்யா, இது எப்ப எடுத்த புடவை? இவ்ளோ சூப்பரா இருக்கு. அர்ஜுன் பர்த்டேக்கு எனக்கு பிரசன்ட் பண்ணது. நீங்களும் தான் இருக்கீங்களா? தாண்டம். ஏண்டி, உன் பர்த்டே பிப்ரவரி 29th. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? போய் உன் அப்பனை கேளு. இங்க பாருங்க, எங்க அப்பா இங்க போனீங்க. அக்கா சத்யா, அர்ஜுன், சத்யா, ரெண்டு பேரும் அவ்வளவு சூப்பரா மேட் ஃபார் ஈச் அதரா இருக்கீங்க. இப்படி பாக்கும்போது என் கண்ணும் மனசும் நிறைஞ்சிருச்சுடா. அர்ஜுன், என்னப்பா யோசிக்கிற? என்ன அர்ஜுன், அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சாரிமா, அந்த டெண்டர் மிஸ் ஆனது, பிரசிடென்ட் எலெக்ஷன், சத்யாவோட அப்பா அப்படி பண்ணது எல்லாம் சேர்ந்து நான் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணிட்டேன். இனிமே அப்படி நடக்காதுமா, ஐ ப்ராமிஸ்மா. நான் சொல்லல என் புள்ள அப்படிலாம் குடிக்கிறவன் இல்லைன்னு. வீட்ல எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை, அப்பாவை, பரவாயில்ல சத்யாவை. அந்த சுமங்கலி பூஜையில கூட நான். ஐயோ விடு அர்ஜுன், அதெல்லாம் கெட்ட கனவுப்பா. நீயும் மறந்துடு, நாங்களும் மறந்துடுறோம். நானும் மறந்துட்டேன் அத்தை. அடடா, ரொம்ப நாள் கழிச்சு என் மருமக முகத்துல இப்பதான் சிரிப்பையே பாக்குறேன். ஓகே, அந்த கெட்ட கனவை இதோட மூட்டை கட்டி வச்சாச்சு. நடந்த சம்பவத்துக்கு பிராயச்சித்தமா தான் நான் சத்யாவை இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். பாருடா. பாரா,
நாங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு தான் வருவோம். ஆ. ஆ. அடடா கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போயிட்டு வாங்க. இப்பதான் என் புள்ள அர்ஜுன் பழையபடி திரும்பி வந்திருக்கான். இனிமே உங்க மனசுக்கு உணம நான் சந்தோஷமா நடந்துக்கிறேம்மா. அர்ஜுன், எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஆசையும் இல்லடா. கடவுள் என் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும் செல்வநாயகின்னு கேட்டா, இன்னும் ஒரு 100 ஜென்மத்துக்கு அபியும் அர்ஜுனும் தான் எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு அவர்கிட்ட கேட்பேன். எனக்கு நீங்க தான் உலகம், நீங்க தான் என் சந்தோஷம், நீயும் அபியும் தான் என் வாழ்க்கை. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்கள வெட்டி சாச்சிருவா இந்த செல்வநாயகி. செல்வா விடுமா, நீ ஓவரா உணர்ச்சி வசப்படுற. பசங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க, அவங்கள சந்தோஷமா அனுப்பி வை. ஓகே ஓகே, என்ஜாய். பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. ஓகேம்மா, வரோம். போலாம். வாங்க. என்னங்க என்ன? நில்லுங்க, எனக்கு ஒரு டவுட். ஐயோ, என்னவோ வில்லங்க வரப்போகுது. என்ன விடு ப்ளீஸ். இருங்க. ஏங்க, ஆ. கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீயும் நானும் 7 ஜென்மமும் ஒன்னா இருக்கணும்னு கேட்பேன். ஆ? ஐயோ ரோசா, என் புருஷன் என் தங்கம். ஆனா இதுதான் அந்த கடைசி 7வது ஜென்மம். எடுங்க, இது பழைய ஜோக்குங்க. ஓ, அப்போ உனக்கு இது 7வது ஜென்மமா இருந்தா கூட பரவாயில்ல. நான் பழைய ஜோக் சொன்னதுதான் அதிர்ச்சியா? பொடி இவ்வளவு ஆள விடு. ஐயோ ஏங்க, ச்சே, இந்த ஆளுக்கு ரொமான்ஸே வந்து தொலைய மாட்டேங்குது. ச்சே. நான் ரொம்ப பயந்துட்டேன் அர்ஜுன். இனி இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகுமோன்னு நினைச்சிட்டேன். டெய்லி நான் கடவுள் கிட்ட அழுவேன் தெரியுமா? நம்ம பழையபடி எப்பவும் போல ஒன்னா இருக்கணும், மறுபடியும் எங்களோட சந்தோஷமான லைஃப்க்கு திரும்பணும்னு அழுவேன். நான் பண்ணது பெரிய தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ மன்னிச்சுட்ட பாத்தியா? அதான் என் அர்ஜுன். எனக்கு தெரியும்டா, உன்னால என்ன வெறுக்கவே முடியாது.